வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம். ஆமா, அவருடைய நினைவினால் நாம் நிரப்பப்படுவோம். அப்பொழுது காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் கல்லூரியிலே நாம் இதுவரைக்கும் 13 சப்ஜெக்ட் முடித்திருக்கிறோம். இப்பொழுது 14வது சப்ஜெக்ட், உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். இதிலே நமக்கு 9 வகுப்புகள் உண்டு, 9 லெசன்ஸ். அதுல இன்றைக்கு 2வது லெசன் நம்ம படிக்க போறோம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர். யார் இன்னைக்கு கொஸ்டின் வாசிக்கிறாங்க? எஸ். தேவனுடைய அன்பை எப்படி அறிகின்ற நிலையிலிருந்து எப்படி அறிகின்ற நிலைக்கு வர வேண்டும்? ஓகே, வெரி குட். எஸ் கிறிஸ்டியன் ஜபன். தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகிற அறிவுல நிலைக்கு வரணும். விசுவாசத்துல ஓகே. எதுல இருந்து வெளியே வர வேண்டும்? நல்ல கேள்வியில 2 பகுதி இருக்கு பாருங்க. ஒன்று, தேவனுடைய அன்பை எப்படி அறிகின்ற நிலையிலிருந்து நாம் வெளியே வந்து எப்படி அறிகின்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும். எப்படி அறிகின்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்கு கிருஷ்ணன் ஜெபன் பதில் சொல்லிட்டாங்க. முன்பு எந்த நிலையில அந்த உணர்வுகளின் வெரி குட். அதான் முக்கியம் பாருங்க, இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியமான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தர போகிறார். எப்படி அறிகின்ற அறிவு, அதாவது இதுக்கு உதாரணம் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, அதனாலே அவர் என் மேல அன்பா இருக்கிறார் அப்படி என்பது மாத்திரமல்ல, எழுதி இருக்கு ஆகினால தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதை குறித்து இன்னும் நிறைய சில கேள்விகள் வருகின்றன. எஸ் பிரதர், இப்ப 2வது கேள்வி போயிரும். அப்போ நம்ம இன்னும் விவரமாக பார்க்கலாம். 2வது கேள்வி, எச்சூழலிலும் நாம் உறுதியாக இருப்போம். எஸ் சிஸ்டர் கிரேஸ். 25வது பக்கம் பாஸ்டர். ஆன்சர் மாத்திரம் சொல்லுங்க. உணர்வுகளை தவிர்த்து விட்டு விசுவாசத்திலே நடக்க ஆரம்பிக்கும் போது. அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்பொழுது உறுதியா இருப்போம்? நம்ம மனம் எப்போ உறுதியா இருக்கும் என்றால், உணர்வுகளை தவிர்த்து விட்டு நாம் விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிக்கும் போது. பேஜ் 25ல லாஸ்ட் பட் 1, கடைசி பேராகிராஃபுக்கு முந்தின பேராகிராஃப் பாருங்க. உணர்வுகளை பிசாசு தொட முடியும். எதிர்மறையான காரியங்கள் நமக்கு நிகழும் போது நாம் உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட போகின்றோம். நம் உணர்வின் நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க போகிறது. ஆனால் ஆவிக்குரிய சத்தியங்கள் நித்தியமானவை. உணர்வுகளை தவிர்த்து விட்டு நாம் விசுவாசத்தினால் நடக்க ஆரம்பிக்கும் போது நாம் இன்னும் அதிகமாக பக்குவம் அடைவோம், உறுதியாய் நிற்போம். யாராவது பைபிள்ல உள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா? யோசேப் பாஸ்டர். ஓகே. எப்படி உணர்வுகளை இது பண்ணாம நல்ல உறுதியா ஜெயில போட்டாலும் உறுதியா இருந்து. வெரி குட். இல்ல சொல்ல போனா எஸ், பைபிள்ல யார் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தார்களோ அத்தனை பேரும் விசுவாசத்துல நின்றார்கள். உணர்வுகளின் அடிப்படையில் நிற்கவில்லை, அப்புறம் சூழ்நிலைகளின் அடிப்படையில் நிற்கவில்லை. தங்களுக்கு என்ன நேரிட்டாலும் சரி, என்ன நேரிடாவிட்டாலும் சரி, அவர்கள் விசுவாசத்தினால் நடக்க ஆரம்பித்ததுனால பக்குவம் அடைந்திருந்தார்கள். எல்லாரும் நீங்க பக்குவம் அடைந்திருக்கிறீங்க.
ஆமென். ஆமா. ஆனா அதை நம்ம இன்னும் வளரணும், அவ்வளவுதான். ஐயோ அவரு யோசிப்பு மாதிரி எனக்கு இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாரும் நீங்க பக்குவம் அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் பக்குவம் அடைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு என்ன அறிகுறி? இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். ஹோம்வொர்க் செய்யறேன். ஓகே. பீஸ்ஃபுல்லா அதனால் வந்த விளைவு சொல்லுங்க. விசுவாசத்துல நிலைத்திருக்கிறோம். நல்ல பயம் எல்லாம் போயிட்டு பயம் இல்லாத சந்தோஷமா ஆஹா, இருக்கும். தேவ முன்னால சமாதானம். பாருங்க, முன்னால நீங்க சின்ன பிரச்சனையை பார்த்து பயந்திருப்பீங்க. ஏனென்றால் உணர்வுகளின் அடிப்படையில் நடந்தீர்கள். இப்பொழுது விசுவாசத்தினால் நீங்க நடக்க ஆரம்பித்திருக்கிறதுனால, அருமையானவர்களே, அநேக பதஷ்டத்திலிருந்து நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க. ஆமா, இன்னும் நாம் விசுவாசத்திலே வளர 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 இன்னும் நாம் பக்குவம் அடைவோம். யாரை போல மாறிடுவோம்? யோசேப்பை போல, தாவீதை போல, எல்லாரும் அந்த கேரக்டர் தான். யார் யாரெல்லாம் சக்சஸோ அவர்கள் எல்லாருமே இதுல நல்ல பக்குவம் அடைந்திருந்தார்கள். ஆனா நம்மை போல அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க, ஜூம் மீட்டிங், இந்த ஜூம் ஆப் இல்ல, வேற என்ன இல்லை, யூடியூப் இல்லை, எவ்வளவு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்பொழுது நமக்கு தெரியும், எதை கேட்டால் நாம் விசுவாசத்திலே வளருவோம் என்று தெரியும். ஏனென்றால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெயர் விசுவாசி. எதை விசுவாசிக்க வேண்டும்? வார்த்தை. வார்த்தை எழுதி இருக்கிற வார்த்தையை விசுவாசத்தா போதும். வெரி கிளியர். ஆமா, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதுன்னா அதை விசுவாசித்தா போதும். பக்கத்துல உன்னை சுத்தி 1000 பிரச்சனை 10,000 பிரச்சனை இருந்தாலும் அந்த வசனம் என்ன சொல்லுது? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் தீங்கு அணுகாது. அப்படியா இருக்கு? கரெக்டா? அது உன்னை என்னெல்லாம் இருக்கு பாருங்க. உன்னை அணுகாது, நேரிடாது, தொடாது. உன் கண்களினால் மாத்திரம் நீ அதை காண்பாய். இல்ல, அப்படி நீங்க இமேஜின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க, இமேஜின் பண்ணுங்க. வார்த்தை வார்த்தை வார்த்தை. தேவர் ஒன்றை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அது எதை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார்? வார்த்தை. எந்த வார்த்தை? அந்த வசனம் சொல்லுங்க யாராவது. எந்த ஸ்தானத்திலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி, எல்லா ஸ்தானத்திலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற இந்த ஸ்தானத்திலும் எல்லாவற்றை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆமா, அந்த வார்த்தை கரெக்டா நம்ம சொல்லல. தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அற்புதம் என்பது ஒரு பிரஸ்தாபம். ஆனால் அதை விட தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அற்புதம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும். ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அற்புதம் நடக்காது, இல்லையா? அப்போ உணர்வுல உணர்வு பூர்வமாக நாம் அவரை அறிகிறதை விட வார்த்தையின் மூலமாக அறிவது மேலான அனுபவமாக இருக்கிறது. இன்னும் இதை குறித்து இன்னும் நம்ம படிக்க போறோம். எஸ் பிரதர். மூன்றாவது கேள்வி, உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் தேவ உறவா அல்லது விசுவாசத்தினால் அனுபவிக்கும் தேவ உறவா? எது மேலானது? எது மேலானது? ஏன்? எஸ் எஸ் அனட்டா சிஸ்டர். விசுவாசத்தினால் அனுபவிக்கும் தேவ உறவே மேலானது. ஓகே, ஏன்? உணர்வுகள் மாறும், ஆனா தேவனுடைய வார்த்தையிலிருந்து உணர்வுகள் தெளிவில்லாதவை. விசுவாசம் நிச்சயமானது, அறிவின் அடிப்படையில் வருவது. அறிவின் அடிப்படையில் இந்த நாலேஜ் ஆஃப் த வேர்டுல இருந்துதான் விசுவாசம் வருது. அந்த புக்ல இல்லாத ஒரு ஆன்சர் யாராவது சொல்லுங்க. ஏன் விசுவாசத்தினால் கண்களால் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை சார்ந்திருக்கிறது. விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் நம் இருதயத்தின் ஒரு விளைபொருளாய் இருக்கிறது. வார்த்தை மாறாது, அதால கண்களால் பார்க்க முடியும் பாஸ்டர்.
சூழ்நிலையை ஓகே, சார்ந்து இருக்கிறது. ஆனா விசுவாசம் ஆவிக்குரிய நிலையிலிருந்து அப்படி இல்லை. இதயத்தின் ஒரு விளை நீங்க எல்லாம் பொருளாக பக்கத்துல தான் இருக்கிறீங்க. நான் சிம்பிளா சொல்றேன். அது எந்த சூழ்நிலையிலும் மாறாது. பாருங்க, அந்த உறவு கரெக்டா நீங்க புரிஞ்சிருக்கீங்க. இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒருவேளை இதுல இல்லாம இருக்கலாம். விசுவாசத்தினால் அனுபவிக்கும் தேவ உறவா எது மேலானது? ஏன் விசுவாசத்தினால் அனுபவிக்கும் தேவ உறவு ஏன் மேலானது என்றால் அது எந்த சூழலிலும் மாறாது. அதைத்தான் யோசேப்பு அனுபவித்தான், அதைத்தான் பவுலு சீலாவும் அனுபவித்தார்கள். அதைத்தான் நம்ம 91ஆவது சங்கீதத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மாறாது. என்ன மாறாது? ஏன் மாறாது? நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம 91ஆவது சங்கீதம் பாருங்க, பக்கத்துல 1000 பேரும் வலது பாச, அதாவது என்னை சுத்தி 10,000 பிரச்சனை இருக்கலாம், நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அது ஒன்றும் என்னை தொடாது என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்ப பாருங்க, அப்ப இந்த வெளிச்சம், இந்த உறவு மேலானது. ஏனென்றால் அது எந்த சூழ்நிலையிலும் மாறாது. சரி பாருங்க, ஒருத்தர் சரியா சிலர் பெரிய பிரச்சனையை சொல்லுவாங்க. ஐயா ஃபேமிலியில இவ்வளோ பிரச்சனை, தவறான போயிட்டாரு, வேற மேரேஜ் பண்ணி போயிட்டாரு, குழந்தைலாம் பிறந்துட்டு. நீங்கள் ஷேக் ஆகவே கூடாது. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற வசனம் அந்த வசனம். அதை வாசித்துருவோமா பார்ப்போம். 91ஆவது சங்கீதம் 7வது வசனமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க. ஐமா, நீ இதை மாதிரி 1000 மடங்கு பிரச்சனையில இருந்தாலும் தீங்கு உன்னை அணுகாது. இவைகளின் மத்தியிலும் நீ விசுவாசிக்க முடியும், இவைகளின் மத்தியிலும் நீ சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். அந்த சமாதானமும் அந்த விசுவாசமும் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா பேசலாம். ஆமென். சாட்சி இருக்கு பாஸ். சொல்லுங்க. எனக்கு நான் இந்த கல்ஃப் வார் டைம் குவைட்ல இருந்தேன். நாங்க 1990ல நடந்தது. அப்ப இந்த வசனத்தை வாசிச்சுதான் நாங்க கிளைம் பண்ணேன். வெரி குட். இது எங்கேயும் நீங்க கிளைம் பண்ணலாம். கொரோனா வந்தாலும் கிளைம் பண்ணலாம், வார் டைம்லயும் கிளைம் பண்ணலாம். ஏதோ உங்களை சேதப்படுத்த முடியாது. எதையெல்லாம் சேதப்படுத்த முடியாது? உங்கள் சமாதானத்தை சேதப்படுத்த முடியாது, உங்கள் தைரியத்தை சேதப்படுத்த முடியாது, உங்களுடைய நல்வாழ்வை சேதப்படுத்த முடியாது. நீயும் உன் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பீர்கள், உங்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். அந்த ரெல்முல அவங்கள கொண்டு வந்துடணும். அது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க அந்த ரெல்முல இருக்கணும். இந்த பிரச்சனை வந்துட்டேன், நான் இதுக்கு எப்படி தீர்வு சொல்ல யோசிக்கவே யோசிக்காது. ஆமா, 10வது வசனம் பாருங்களேன். பொல்லாப்பு உனக்கு 91:10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்னெல்லாம் வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நேரிடாது, அணுகாது, உன்னை தொடாது. தில்லாரு, தைரியமாரு, சந்தோஷமாரு. பைபிள் முழுவதும் இதுக்கு உதாரணம் இருக்கு இல்லையா? ஏன் அப்போ அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் தடுமாறுகிறார்களால் அவர்கள் உணர்வு பூர்வமாக நடக்கிறவர்கள். நல்ல ஒரு பாட்டு உண்டா, என்ன வந்தாலும் நம்புவேன்ப்பா, சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போட்டாலும் நம்புவேன், நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாலும் நம்புவேன், சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போட்டாலும் நம்புவேன். உங்கள் நம்பிக்கை என்ன போகாது? வீண் போகாது. எப்பொழுது என்றால் நீங்கள் சூழலின் அடிப்படையில் அல்ல, அல்லது தரிசித்து பார்த்து உணர்ந்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். நமக்கு சாதகமான எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமான வார்த்தை இருக்கு பாருங்க. இதுல நீங்க நீங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது அல்லது உங்களுக்கு நீங்க சொல்லணும். கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்கத்தான தேவன் என்று ஒருத்தர் தேவை. நீ அப்படியே இமேஜின் பண்ணுங்க, எதுக்கு தேவன் தேவை? இல்லைன்னா கடவுளே தேவனே தேவை இல்லையே, மனுஷனே போதுமே. தேவன் என்று ஒருத்தர், எல்ஷடா தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் உங்கள் பிரச்சனைகளை மாத்திரமல்ல, நீங்கள் சந்திக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக
உங்கள் மூலமாக தீர்த்து வைப்பதற்காகவே உங்களுக்குள்ளே யெகோவா தேவன், எல்ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க, அப்பர் ஹேண்ட் எடுங்க, எழுந்து நில்லுங்க. சூழ்நிலையை பார்க்காமல் தைரியமாக எழுந்து நின்ற 4 பெண்கள் யாரெல்லாம் பைபிள்ல சொல்லுங்க. எஸ்தர், எஸ்தர், ரூத், தெபோரா, மேரி, இன்னொன்னு நான் ராகாபுங்க. அவ நம்புறா பாருங்க, என்ன நீங்க தொட மாட்டீங்க, என்னை உங்க தேவன் காப்பாத்துவாருன்னு. அந்த சூழ்நிலையில ராகாபால விசுவாசிக்க முடிந்தது என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எவ்வளவு விசுவாசிக்க முடியும்? எஸ்தர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு விசுவாசித்தா? அவர் என்னை கொன்றால் நாங்கள் செத்தாலும் நான் செத்தாலும் சாகுறேங்கிறா. ஆமா 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 ஆமா, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடணும். நான் செத்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். நான் செத்தாலும் சரி, என்ன செய்ய மாட்டேன், அவிசுவாசிக்க மாட்டேன், துர்ச்செய்தியை பேச மாட்டேன். ஒருவேளை மனசுல இருக்கலாம் பயம், கவலை, சந்தேகம், வார்த்தையால பேசிடக்கூடாதுல்ல. அப்போ எண்ணத்தை மாற்றினால் வார்த்தை மாறும், வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும். எப்பொழுதும் குதூகலமா இருக்க முடியும். எஸ் பிரதர், அடுத்த எத்தனாவது கேள்வி? 3வது கேள்வி இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். பாருங்க, உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் தேவ உறவா அல்லது விசுவாசத்தினால் அனுபவிக்கும் தேவ உறவா, எது மேலானது? பேஜ் 30ல 2nd 3rd பேராகிராஃப். அதற்கு பிறகு அப்படிப்பட்ட இன்னொரு அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லை. அப்படி என்றால் அதிலிருந்து தேவனோடு என் ஐக்கியம் குறைந்து விட்டது என்றால் அதற்கு அர்த்தம் இல்லை, இப்பொழுது அது வித்தியாசமாகி விட்டது என்பதுதான் அதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட இன்னொரு அனுபவம் எனக்கு கிடைத்தால் அது நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் நான் அதை தேடவில்லை, அது என் விருப்பமும் கிடையாது. இவ்வளவுதான். நீங்க கவனிங்க, தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொண்ட ஒரு இடத்திற்கு இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். ஆகையால் அவர் என்னை நேசிக்கிறார் என்று என்னை உணர வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு தெரியவில்லை. அந்த உணர்வின் நேரங்கள் வரும் நிச்சயமாய் நான் அவைகளை ஆனால் எனக்கு அவை தேவையில்லை. வலுவான உணர்வுகள் இல்லை என்றால் என் மீது தேவன் அன்பாய் இருக்கிறாரா என்று என்னை சந்தேகிக்க வைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் எனக்கு தேவையில்லை என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன். இன்று கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக 2 கதவுகள் இருக்கின்றன. ஒன்றில் உணர்வுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொன்றில் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான விசுவாசிகள் உணர்வுகள் என்று எழுதப்பட்டிருக்கிற கதவைத்தான் திறப்பார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இருந்தாலும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதாகம சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்துவின் சபையிலிருந்து நமக்கு இன்று தேவையானது அதிக விசுவாசம் தானே தவிர இன்னும் அதிக உணர்வுகள் அல்ல. இதை யாருமே நாலேஜுக்காக படிக்க கூடாது, எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் இல்லையா? நான் 10 மார்க் வாங்கிட்டப்பா, அப்படி இல்லை. என் உணர்வு மாறி இருக்கு, எனக்கு தைரியம் பெருகி இருக்கு, விசுவாசம் பெருகி இருக்கு, பயம் குறைந்திருக்கு, கவலை குறைந்திருக்கிறது. அதுதான் முக்கியம். 4வது கேள்வி போயிடலாம். மிக உறுதியான என்ன நிச்சயமான அறிவு நமக்கு அவசியம். அந்த அறிவு அருளும் இரு தேவ ஆசீர்வாதங்கள் யாவை? லிதியா சிஸ்டர், பவானி சிஸ்டர் சொல்லுங்க. பவானி சொல்லல? இல்ல மாஸ்டர். ஓகே. தேவன் என்ன நேசிக்கிறார் என்ற அந்த நிச்சயமான அவ்வளவுதான் போச்சு, முடிஞ்சு போச்சு. பாருங்க, அவர் விசுவாசிகளை மாத்திரம்தான் நேசிக்கிறாரா, எல்லாத்தையும் நேசிக்கிறாரா? எல்லாரையும் தான் நேசிக்கிறார் இல்லையா? எல்லாருக்காக தான் ஜீவனை கொடுத்தார், எல்லாரையும் நேசிக்கிறார். அப்ப நம்மளை எப்படி அவர் மறப்பாரு?
எப்படி அவர் நேசிக்காமல் இருக்க முடியும்? தேவனுடைய நேசமும் பாசமும் மாறாது என்பதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன கதை என்ன? இளையகுமாரன். ஆமா. அப்போ நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்யணும்? இதை சந்தேகிக்கவே கூடாது. ஏனென்றால் தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். இதை நம்ம உணர வேண்டிய அவசியம் இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் ரிட்டர்ன், தட்ஸ் ஆல். ஸோ இந்த அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கேள்வி பதிலை நான் வாசிக்கிறேன். மிக உறுதியான என்ன நிச்சயமான அறிவு நமக்கு அவசியம்? பவானி நீங்க சொல்லணும். அந்த அறிவு நமக்கு தரும் 2 ஆசீர்வாதங்கள் யாவை? சமாதானமும் சந்தோஷமும். வெரி குட். பேஜ் 31ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. நான் உணர்வுகளுக்கு எதிரானவன் அல்ல, எனக்கு உணர்வுகள் இருக்கிறது, நான் அவைகளை அனுபவிக்கிறேன், ஆனால் அவை என்னை ஆளுகை செய்து என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது இல்லை. ஒன்றையும் நான் உணரவில்லை என்றாலும் தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற நிச்சயமான அறிவு எனக்கு உண்டு. அந்த அறிவு எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஒரு நிச்சயமான அறிவின் அடிப்படையில் தான் நான் செயல்படுகிறேன், ஏதோ தெளிவில்லாத உணர்வின் அடிப்படையில் அல்ல. அதை பற்றி பிடித்து கொள்ள முடியாது, காரணம் அதில் எந்த கைப்பிடியும் இல்லை, அதை கட்டுப்படுத்துவதற்கு வழியும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. தெளிவா இருக்கு. ஸோ ஏன் டைம் கொடுக்குறேன்னு நீங்க அதை இமேஜின் பண்ணுங்க, உங்க சூழ்நிலையில இதுல அப்ளை பண்ணி பாருங்க. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நேசத்தை அவர் குறைத்து கொள்ளுவதில்லை. நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், ரொம்ப பக்தியா இருக்கிறேன், ரொம்ப ஜெபம் பண்றேன், எனவே தேவன் என்னை அதிகமா நேசிக்கிறார், அப்படியே கிடையாது. அவர் நம்மை முழுமையா நேசிக்கிறார், மேக்சிமம் நேசிக்கிறார். இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தீர்கள் என்றால் அருமையானவர்கள இன்னும் சந்தோஷமா இருப்பீங்க, இன்னும் சமாதானமா இருப்பீங்க, இன்னும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தேவ பலனை கொண்டு வரும், தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எஸ் பிரதர். அந்த கேள்வி, நம்முடைய உணர்வுகளை மாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் எதிலே வைத்துள்ளார்? எஸ் சிஸ்டர் லிதியா. தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு. அந்த அறிவு ரொம்ப முக்கியம். கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல, நம்முடைய உணர்வுகளை மாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் எதிலே வைத்துள்ளார்? தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு. பேஜ் 31ல 3rd பேராகிராஃப் பாருங்க. எதிர்மறையான உணர்வுகளை நான் எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் போது தேவன் தன் வார்த்தையில் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கும்படி அங்கு செல்வேன். தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு என் உணர்வுகளை மாற்றும்படி நான் இடம் கொடுப்பேன். தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு, அதை அண்டர்லைன் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. நீங்களும் அதை செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான இந்த பகுதியில் நீங்கள் உறுதியான ஸ்திரத்தன்மையை பெற்றுக்கொள்ளும்படி அது உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை என்னால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம வார்த்தை இல்லையா, 91:7 பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது என்னை அணுகாது. அது ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சோம், மனப்பாடெல்லாம் பண்ணோம், ஆனா அது வேலை செய்யல. ஏனென்றால் அதுல ஒரு ரெவலேஷன் வரல. இப்ப நமக்கு ரெவலேஷன் வந்திருக்கு. அதுதான் அறிவு, வார்த்தையில் உள்ள அறிவு. தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு என் உணர்வுகளை மாற்றும்படி நான் இடம் கொடுப்பேன். இல்ல, ஏதோ ஒரு துர்ச்செய்தி வருது, உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, உணர்வுக்குள்ள போயிடக்கூடாது, வார்த்தைக்குள்ள போடும். தீர்க்க முடியாத பிரச்சனை, என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஏன் ஒரு அளவுக்கு மேல பலரால விசுவாசிக்க முடியலன்னா தீர்வை நீங்க இமேஜின் பண்ணக்கூடாது.
தீர்வு இது இப்படித்தானே இருக்க முடியும், இப்படித்தானே தீர்வு வரும் என்று யோசித்தால் உங்களாலே விசுவாசிக்க முடியாது. இவன் யோசிக்கல பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மோசே பின்னால சத்துருக்கள் பெரிய கூட்டம், முன்னால செங்கடல், அந்த சூழ்நிலையிலே அவன் என்ன சொன்னான்? இனிமேல் காண மாட்டேன். என்று கண்ட எப்படிங்க சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. அவன் பெரிய டிக்ளரேஷன் கொடுக்கான். தேவன் சொல்லலைங்க, மோசே தான் சொல்றான். அவன் பல அற்புதங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எப்படி அந்த உணர்வு பாருங்களேன். ஏற்கனவே வனாந்தரத்துல கல்லறிஞ்சிருக்காங்க, கல்லறிய கல்லெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா இவன் முழங்குறான் பாருங்க. இன்று நீங்க சொல்லணும், எந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும், ஏமா இன்று காணுகிற இந்த கவலையை நீ காண மாட்டா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தைரியமா பேசுங்க. நீ பயந்து நடுங்குறா இல்லையா? நீ பட்டினியா கிடக்குறா, கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, கடன்காரங்க தொல்லை பண்றாங்க. நீங்க என்ன சொல்லணும்? இந்த கண்ட பண நெருக்கடியை இனி நீ காண மாட்டா என்று நம்ம தைரியமா சொல்லாம யார் சொல்ல முடியுங்க? தைரியமா சொல்லுங்க, என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்க. கர்த்தர் அங்க நீங்க கோர்த்து விட்டுறீங்க, அவரு பாத்துக்கிடுவாரு இல்ல. மிஞ்சி நீங்க அப்படி சொல்றீங்க, யோசிப்போமே இல்ல. ஒருத்தவங்க தலைக்கு மேல பிரச்சனை, ஐ மீன் கடன் பிரச்சனை, உங்களை கூப்பிடுறாங்க ஸ்ரீலங்காவில இருந்து. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. கடன்காரங்க என்ன செய்ய போறாங்க? என்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, வேற வழியே இல்லை. அப்போ நீங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நான் சொல்றேன், நீங்க ரஃபா நோட் பண்ணிக்கிட்டுங்களா? எந்த பிரச்சனையும் இது ஒர்க் அவுட் ஆகும். நான் 2-3 பாயிண்ட் என் மாதிரி இருதயத்துல வருது, நான் சொல்றேன். தீர்வே இல்லாத இடத்துல தீர்வை கொடுக்கதான் தேவன் என்று ஒருவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அல்லது தேவன் என்று ஒருவர் தேவை, அவர் ஜீவிக்கிறாரா இல்லையா? தீர்வே இல்லை, இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுங்க ஐயா. அந்த இடத்துலதான் தேவன் கிரியை செய்வார். எப்பொழுது விசுவாசிக்கணும், யாராவது ஒருத்தர் விசுவாசத்துல பேசணும். உணர்வு எப்படி இருக்கு? சான்ஸே இல்லைங்க. இன்னைக்கு காலையிலே 10 மணிக்கு என்ன இந்த வீட்டை சீல் பண்ணிடுவாங்க. அப்பொழுது நீங்க பேசணுங்கிற, பேச முடியும். ஏன்னா மோசே பேசினா, எலியா பேசினா, எலிசா பேசுறாரு, இயேசு பேசுறாரு, பேதுரு பேசினா, பவுல் பேசினா இல்லையா? அப்புறம் என்ன சொல்லணும்? 91ஆம் சங்கீதம். ஏமா இதே மாதிரி 1000 பிரச்சனை இருந்தாலும் அது ஒண்ணு சேதப்படுத்தாது, ஒண்ணு உன்னை அணுகாது, ஒண்ணு உனக்கு நேரிடாது. இன்னும் அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தா என்ன சொல்லலாம்? பைபிள பாரு, இந்த ஸ்டோரியை பாருமா, பிழைக்க வழியே இல்லை, சாத்ராக் மேஷாக் நேதா, அதை விட நீ ஆபத்துல இருக்கிறா? அப்படி ஒரு கேள்வி கேட்டா அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த வினாடியில இவங்க உயிர் போக போகுது. அப்பொழுதும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார். மோசே சொன்னான், நீ என்ன அடிக்கணும் தெரியுமா? எனக்கு அந்த மோசே வார்த்தை, ஏமா இன்று காணுகிற கடன் பிரச்சனைய இனி நீ என்றுமே காண மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா வார்த்தை அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணலாம், எந்த சூழ்நிலைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கல. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார் என்றால் நீங்கள் அநேகருடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். தைரியமா சொல்லுங்க. வசனத்தை சொல்ல நீங்க யோசிக்கவே கூடாது. பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட், வசன அடிப்படையில் எவ்வளவு பெரிய விடுதலையையும் நீங்க தைரியமாக பேசுங்க. ஏனென்றால் மோசே பேசியிருக்கிறான், எல்லாரும் எலியா, எலிசா எல்லாரும் பேசியிருக்காங்க பாருங்க. நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது. நான் அப்படிதான் அந்த வீட்டுக்கு போனேன் பாருங்களேன். நல்ல விசுவாசி, காலையிலே 2 மணி நேரம் ஜெபம் பண்றாங்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றேங்கிறாங்க. 2 வீட்டுல சீல் ஒட்டிட்டான், பேப்பர் ஒட்டிட்டாங்க. என்ன ஒட்டிட்டாங்க? இத்தனாம் தேதி இந்த வீடு ஏலம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இதை யோசித்து பார்த்தா எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு பாருங்க. அந்த ஆண்டவர் எவ்வளவு, இது நடந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. அப்போ வீட்டுக்கு போயிருக்கேன், நான் உட்காரவே இல்லை. ஏன் எனக்கு உட்காரன்னா கோவம். ஏன்னா இந்த அம்மா பெரிய பக்தியே பேசிட்டு இருக்காங்க. 10 வருஷம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிறாங்க. பாஸ்டர் மோகன் சர்ச்சில் காலையில 4 மணில போய் நிற்பாங்களாம். ஏன்னா இந்துல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நட திறக்கும் போது, ஆலய வாசல் திறக்கும் போது, வாசல் இப்படி எத்தனை வருஷம்? 12 வருஷம் இருந்திருக்காங்க.
நான் போயிட்டு அம்மா அந்த இது கோர்ட்ல இருந்து வந்த கேஸ் கட்டெல்லாம் எடுங்க. ஒரு பெரிய பை நிறைய கொண்டு வந்தாங்க. ஹாலில் நான் நின்றுட்டு இருக்கேன், அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. நான் மிதிச்சு போய் ஏசுவின் நாமத்தினால இந்த கடன் பிரச்சனை 30 நாள்ல தீருகிறது. நீ மிதிமா தூர போடுமா உன் வழக்கு, இந்த பிரச்சனை உனக்கு 30 நாள்ல தீருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு இன்னும் யோசிக்கவே முடியல எப்படி இப்படி சொன்னேன். 15 நாள்ல தீர்ந்து போச்சுங்க. அப்போ மோசையெல்லாம் இதோட பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்களே. நான் தான் சொல்ல வர்றேன், அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா எல்லாருமே அங்கேயே இவனை சட்னி ஆக்கியிருப்பாங்க. மோசே அவன் சொல்றான் பாருங்க, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே நாம அந்த பக்கம் போயிருவோம் அப்படி சொல்லலைங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்றான். இன்னி இந்த எகிப்தியர்கள் மூலமாக நமக்கு ஒரு நாள் தொல்லை கிடையாதுன்னு சொல்றான்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ல முடியும் அருமையானவர்களே. அதுல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? வளரணும் இல்ல? ஆமா. எந்த அளவுக்கு வளரணும்? நீங்க டெட் பாடியை எழுப்ப போறீங்க, கை வச்சு பேசுறீங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல 1/2 மணி நேரம் பேசுறீங்க, எழும்பல, என்ன சொல்லிட்டு வெளியே வரலாம்? யாராவது யோசித்து சொல்லுங்க. டக்குனு இப்படி கேள்வி கேட்டா எப்படி அங்கிள் ஜெபன் யோசிக்கிறான்? அந்த ஐக்கியூக்கு சொன்ன மாதிரி ஐத்தி கிட்ட சொல்றான், இவனுடைய உயிர் இங்கேதான் இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அந்த குஷ்டரோகிகள் எப்பொழுது சுகமானார்கள்? இயேசு கிறிஸ்து அற்புதத்தை சொன்ன உடனே சுகமால, அவங்க போகிற வழியில சுகமானாங்க. ஐசியூ மேல 3 நேரம் படுத்து பாக்குறான், எழும்பல. மாடியில போய் பிரசங்கம் பண்ணிட்டு வாரான், பாடி அங்கேதான் இருக்குது. சொல்றான் இவனுடைய ஜீவன் இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்றான். பவுல் அந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது இவன் எழுந்துட்டான். இதெல்லாம் நம்ம எப்போ பிராக்டிஸ் பண்ண போறோம்? என்ன பிலிப் பிரதர், பிராக்டிஸ் பண்ணணுமா இல்லையாங்க? நம்ம பண்ணாம யாரு பண்ண முடியும்? பொறுமையா நம்ம வருஷ கணக்கு அந்த கோர்ஸ் படிக்கிறோம்ல. ஆமா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கை வைத்த பொழுது அந்த பாடை மீது பாய்ந்து சென்ற அதே சூப்பர் நேச்சுரல் டெட் ரைசிங் பவர் நீங்க அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேல கை வைக்கும் போது அதே வல்லமை உங்கள் கரத்தின் மூலமாக பாய்ந்து சென்று அந்த சரீரத்தை எழுப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமா ஆமா ஆமா. எதனால நம்ம நமக்கு தைரியம் வரமானுங்க? யாராவது சொல்லுங்களேன். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? அதாவது ஒருவேளை உயிரோட எழும்பலன்னா நமக்கு கேவலமாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மோசே சொன்னா பாருங்க, எத்தனை ஆயிரம் பேருக்கு முன்னால சொன்னாங்க. யோசித்து பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அங்க சொல்றாங்க, முழங்குறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை தப்புவிக்க விட்டாமல் போனாலும் இந்த பொருட்களை நாங்க வணங்க மாட்டோம். உயிருக்கு ஆபத்து, நமக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. அருமையானவர்களே யோசித்து பாருங்களா. நீ தைரியமா பேசுறீங்க, அதை சுத்தி ஒரு 30-40 பேர் நிற்கிறாங்க, சோகத்தோட நிற்கிறாங்க. நீங்க தைரியமா போய் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேல வைத்து பேசுறீங்க. அந்த நபர் பேர் என்ன நபரு? எஸ்தர் வைப்போமா? எஸ்தர், எழுந்துருங்க, போதும், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்க, எழுந்துருங்க. இயேசுவின் நாமத்தினால தேவ வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன், ஜீவனை கட்டவிழ்கிறேன், இந்த சரீரத்துக்குள்ள இப்பொழுதே தேவ வல்லமையை கட்டவிழ்கிறேன், எழுந்து நடங்க, இப்பொழுதே நடங்கன்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்றீங்க. நடக்கலன்னே வச்சிடுங்களேன், உங்களுக்கு ஒன்றும் கெட்டு போகாது. ஆனா மோசைக்கு எல்லாம் ஃபீஸ் ஆகிருப்பான் இல்லையா? நான் பல இடத்துல போயிருக்கேன், அங்கே நமக்கு துணையாக தேவன் நபர்களை வைத்திருக்கிறார். தாம்பரம் என்கிற இடத்துல நான் போறேன், என்னுடைய ரிலேட்டிவ் 45 வயசுல ஒரு பையன் இருந்து போயிட்டான். ஒரு பாஸ்டர் கூட்டு போயிருக்கேன். அவன் மனைவி பாவம் சின்ன பிள்ளை அழுதுட்டு இருக்கான். நான் அட்டெண்ட் பண்றேன். ஒரு 20 நிமிஷம் அட்டெண்ட் பண்ண பிறகு ஒருத்தர் ஐயா விடுங்கய்யா அப்படிங்கிறாரு. உள்ள கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம் கேக்கு, ஏப்பா அவர் பைபிள்ல உள்ளது தானே செய்யறாரு, ஏன் உனக்கு பொறுமை இல்லைங்கிறாரு பாருங்க. இன்னொரு இடத்துல நான் அதை அட்டெண்ட் பண்றேன், யூத் எல்லாம் எழும்பிட்டான். அந்த ஃப்ரீசர் பாக்ஸர் மேல முன்னாடி சுத்தி வட்டமா வந்துட்டான், கை வைங்கப்பான்னு.
ஃப்ரீசர் பாக்கு திறங்க திறந்தாங்க, அந்த பாடியை நடக்கல, உட்கார வச்சது நடக்கல, எனக்கு ஒன்றும் கெட்டு போகலைன்னு சொல்றேன். இப்படிதான் நம்ம இப்ப லேர்ன் பண்ண முடியும். யோசித்து பாருங்க, எப்படி ஒரு குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது கீழே விழும். தாய் வந்து ஐயோ கீழே விழுதுன்னு வருத்தப்பட மாட்டான், என் பிள்ளை ட்ரை பண்றான். அதே போலதான் பரலோகம், நீங்க மிகப்பெரிய அற்புதங்களை அட்டெம்ப்ட் பண்ணும்போது பரலோகம் எழுந்து நின்று உங்களுக்கு சலிட்டு அடிக்குங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு காலம் வரவில்லை என்றால் இந்த பூமியை சந்திக்கவே முடியாதுங்க. பூமியை சுவிசேஷமயமாக்கவே முடியாது. சிலர் நினைக்கலாம், ஐயா நீங்க வந்து பாஸ்டர்கிட்ட போய் பேசுங்க. நீங்க தான் பாஸ்டர், யூ ஆர் மோர் தென் அ பாஸ்டர். இந்த ஆழமான சத்தியங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த பைபிள் காலேஜில் சொல்லி தரலங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர், ஏதோ ஒன்றுக்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். சீக்கிரத்துல பெரிய சாட்சிகளை கேட்போம். ஆமா, ஆண்டவர் சொல்றதை சொல்றேன். இங்க இருக்கிற அநேக பெண்கள் நீங்க பேப்டிசம் கொடுப்பீங்கன்னு சொல்றாரு, எனக்கு தெரியல எப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அடுத்த கொஸ்டின் எத்தனாவது? அடுத்தது 6. ஓகே பிரதர். கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகள் தரும் 3 ஆசீர்வாதங்கள். மகேஸ்வரி சிஸ்டர். 32வது பக்கத்துல 4வது பந்தி. வெரி குட். நம் செயல்திறனை அதிகமாக்குகின்றன. வெரி குட். நல்ல திருப்தியையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கின்றன. 3. ஓகே, பாருங்க, கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுன்னா என்னது? ஃபீலிங்ஸ், உணர்வுகளை சிந்திக்காதபடி வார்த்தையின் அடிப்படையில் செய்யலாம். ஓகே, விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யலாம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு டெட் பாடியை எடுப்ப போறீங்க, கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வு எப்படி இருக்கும்? யோசிங்க, எல்லாரும் சொல்லணுங்கிறது இல்லை, எல்லாரும் யோசிச்சா அப்புறம் கவலை இல்லாம இருப்பினம். வேற அழமாட்டினம், போல்டா எழுத்து உயிரோட எழுப்ப பாப்பினம். அதாவது தைரியம் இருக்குன்னு சொல்லாமா? தைரியம் இருக்கும். தைரியம் இருக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுல எப்பொழுதும் தைரியம் இருக்கும், அங்கே சோர்வு இருக்காது. ஒருவேளை பரிபூர்ணமான தைரியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஆண்ட்ரோமுக்கு தான் இந்த ஸ்டோரி சொல்லி கொடுத்தாரு பாருங்க. என் கையை பாருங்க, இது விசுவாசம், இது அவிசுவாசம். அவிசுவாசத்தை விட விசுவாசம் உயர்ந்திருக்கிற மனது கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வு உள்ளது. அப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. இல்ல, விசுவாசம் குறைஞ்சு அவிசுவாசம் கூட இருந்தா அந்த மனது கட்டுப்படுத்தப்படவில்லை. ஓகே, கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகள் தரும் 5 ஆசீர்வாதங்கள். 1, நல்ல செயல்திறனை அதிகமாக்குகிறது. நாம பேசுறோம் பாருங்க, உங்க மத்தியில நான் தைரியமா பேசுறேன், ஏன்னா உணர்வு கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. இதே எப்படி கட்டுப்படுத்தப்பட்டது? வார்த்தை நிமித்தமாக. என்ன வார்த்தை? நான் எப்படி இந்த டெட் ரேசிங் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, பைபிள்ல 10 இடத்துல நடந்திருக்கேன், எந்த இடத்துல யாரும் கஷ்டப்படலையா இல்லையா? அந்த வெளிச்சம் தான் எனக்கு தைரியத்தை தரும். சங்கீதம் 91 தைரியத்தை, என்னை சுத்தி 1000 பிரச்சனை இருக்கலாம், ஒன்று என்னை அணுக. அப்படிதான் இயேசு கிறிஸ்து இருந்தார், அப்படிதான் பவுல் இருந்தார், அப்படிதான் பேதுரு இருந்தார், அப்படிதான் எலியா, எலிசா எல்லாரும் இருந்தாங்க. இவன் 13 வருஷம் சவுலுடைய கைக்கு தப்பி ஓடுறான். அப்படி எப்படி பிரதர் நம்ம வந்து ஓடிட்டு இருக்க முடியல? இல்லைங்க, நீ இன்னும் வெளிச்சம் பெட்டர் கவர்னருக்குள்ள இருக்கிறீங்க, பெட்டர் வெளிச்சத்துல வந்துட்டீங்க. இந்த வெளிச்சம்லாம் தாவீதுக்கு தெரியாது பாருங்க, அதனால ஓடுறான். தாவீதுக்கு இந்த வெளிச்சம் தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பான்? சவுலை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு பதிலாக அவன் என்ன செய்திருப்பான்? பைபிள்ல இருந்தே சொல்லலாம், எதிர்த்து நின்றுப்பான். ஓகே, வேற எதிர்த்து நிக்க சொல்லி இருக்கு. வேற எது சொல்லுங்க? சத்ருவுக்கு எதிர்த்து நிக்க சொல்லி இருக்குது. எதிர்த்து நின்று என்ன செய்திருக்கலாம்? பேசி இருக்கலாமா? எதிர்த்து வார்த்தையால பேசி இருக்கலாம். எல்லாரும் யோசிக்கிறீங்களா? யாராவது சொல்லட்டும் இருக்காதீங்க. அப்ப நான் பதில் சொல்லும் போது உங்களுக்கு ஆழமா பதியாது. நீங்களும் சிந்திக்கணும், என்ன சொல்லலாம், பைபிள் என்ன நடந்திருக்கு. விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
ஓகே, இல்ல அவன் என்ன செய்திருக்கலாம் நான் பாருங்க, அந்த ஈட்டி சவுல் ஈட்டிய வீசும்போது அந்த கையை நிறுத்தி இருந்தா கையை நிறுத்தி இருக்கலாம், கண்ணை குருடாக்கி இருக்கலாம். சவுல் ராஜாவுக்கு சில நாட்கள் கண்ணு குருடாகுவதாக அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்தது இல்லையா? அல்லது மியூட் ஆக்கி இருக்கலாம். என்ன சிஸ்டர்? கண்ணை குருடாக்கி இருக்கலாம், மியூட் கண்ணை குருடாக்கி இருக்கலாம், பேச முடியாதபடி செய்திருக்கலாம், எத்தனையோ செய்திருக்கலாம். ஏங்க நான் சொல்றேன் 1000 வழி இருக்குங்க அந்த இடத்துல. பாருங்க, பாபிலோன் கோபுரத்தை கட்டுறாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? அவருடைய பாஷைய தாறுமாறாக்கி விட்டார். சவுல் வாயை அடைச்சிருக்கலாம், சவுளுடைய கண்ணை குருடாக்கி இருக்கலாம், காலை நொண்டி ஆக்கி இருக்கலாம். 3 நாள் கழிச்சு இல்ல 30 நாள் கழிச்சு திறந்து விட்டுற வேண்டியதானே? எத்தனை பேர் புரியுதுல்ல? இல்ல நான் ஏன் இதை சொல்றேன்னா, அது எப்படி பிரதர் 13 வருஷம் நான் பயந்து தாவீது மாதிரி ஓடணுமா? அப்படி ஓட வேண்டியதே இல்லை. எஸ், வெரி குட். அப்போ கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகள் தரும் 3 ஆசீர்வாதங்கள் நம் செயல்திறனை, அதான் சொல்றேன், செயல்திறனை அதிகரிக்கும். இவன் நம்ம தாவீதுக்கு பாருங்க, அந்த உணர்வை அவன் கட்டுப்படுத்தி இருந்தால் அவன் செயல்திறன் மாற்றி யோசிப்பான், இதுக்கு வேற என்ன தீர்வு இருக்கு, இத்தனை வருஷம் ஓடுறோம் இல்லையா? எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடும். ஆனாலும் ஃபர்ஸ்ட் அவர் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்ததால கைய கூடாது. அது வந்து அவன் செய்தது சரியா இருக்கலாம். ஆனா நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணத அவ செய்திருந்தாலும் நான் நினைக்கிறேன் அது பெட்டர், தேவனுடைய திட்டமா சித்தமா இருந்திருக்கும். இருக்கலாம், அவரை காயப்படுத்த இல்ல தானே, காயப்படுத்தலையே, திரும்ப நம்ம சோகமாக்கி விட்டுருவோமே. அப்படிதான் நடந்திருக்கு. இயேசுவே அதை செய்தாரு. பவுல சில காலம் கண்களை குருடாக்கி அவருடைய மனக்கண்களை திறந்தார். வேற யாரு பைபிளை திறந்தாங்க? அப்படி யாரு குருடாக்குனாங்க? அது பவுலுக்கு. பவுல் ஒருத்தருடைய கண்ணை குருடாக்குனாரு. யாரு கண்ணை? அந்த மேஜிஷியன் எலிமாவுடைய ரூத் ஜானுக்கு இப்பதான் லைட் அடிக்குது. ஆமா ஆமா இல்ல செய்திருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ரூத் ஜான் நம்மளால அது செய்ய முடியுமா முடியாதா? முடியும் பாஸ்டர். அப்ப எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. சொல்லுங்க. ஒரு எங்களுடைய ரிலேட்டிவ் தான், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஹெல்ப் பண்ணவங்க. அவங்களுக்கு மிகவும் ஒரு உயிருக்கு போராட்டமான கேன்சர் வருத்தத்தில இருந்து அவர் ஹீல் பண்ணப்பட்டு மேரி பண்ணி இருக்குது. கொடுத்தவர் பணம், அந்த உதவி செய்தவர்கள் திருப்பி அந்த பணத்தை தரும்படி கேட்ட பொழுது, அப்ப அந்த தாய் வந்து எனக்கு சொல்லி அழுதா. அப்ப நான் சொன்னேன், பணத்தை திருப்பி கொடுக்கவே முடியாது, இயேசுவின் நாமத்தில், அது கேன்சர். வெரி குட் சொல்லி போட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு அவங்க கதைக்கவே இல்லை, காசை தாங்கன்னு சொல்லி கதைக்கவே இல்லை. அந்த வெரி குட், சூப்பர் ரூத் ஜான். பாருங்க, நான் பேசுகிற வார்த்தை எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். சிலர் நீங்க அமைதியா இருந்தா கூட உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்திருக்கு. ஐம் சோ ஹாப்பியா இல்லையா? ரொம்ப சந்தோஷம். பாருங்க, எல்லாரும் நாம் ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய சாதனைக்காக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய ஆவியானவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இது கர்த்தராலே ஆகிறது. ரொம்ப சந்தோஷம் ரூத் சிஸ்டர். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் செய்வீர்கள். நம்முடைய உணர்வுகள் தோய்ந்து போகாதபடி இல்லையா, இந்த வகுப்பு நமக்கு பிரயோஜனமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஆமா, அதனால சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமா, இது எவ்வளவு பெரிய மேட்ரு ரூத் சிஸ்டர் பேசுறது. எந்த பாஸ்டருக்கு இந்த ரகசியம் தெரியாது பாருங்களேன். ஆமா, ஆனா பைபிள்ல நூற்றுக்கணக்கான உதாரணம் இருக்கு.
இல்லையா? நூற்றுக்கணக்கான உதாரணமே இருக்கு, அப்புறம் நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சபைக்கும் அதிகமாக என்னது இல்லை, சம்பந்தமே இல்லை. யாராவது சொல்லி தராங்களா? மார்க் 11:23 நீ போய் பேசுப்பா, யார் சொல்லித்தர? ஆனா இயேசு ஃபுல்லா அதைத்தான் செய்திருக்கிறாரு. எலியா எலிசா அதைத்தான் செய்திருக்கிறாங்க. சீரியஸான எடுக்க வேண்டிய மேட்ரு. இதெல்லாம் மேலானவைகள் அருமையானவர்களே. மேலானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் தானாகவே மறைந்து போகும். என்ன, நீங்க இந்த ஒரு வகுப்புக்கு மாத்திரம் இல்லை, எப்பவுமே இந்த டெம்போவா இருக்கணும். பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 45 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி இருக்கு ஃபெய்த்? இதை காத்து கொள்ளுவதற்கு நீங்க ரெடியா இருக்கணும். அப்பொழுது என்ன நடக்கும்னா, உங்க வீட்டுல உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில, பேர பிள்ளையுடைய வாழ்க்கை எல்லாமே தலைநேராங்க. இந்த வகுப்புக்கு ஆயத்தம் பண்ணும் பொழுது, இந்த வகுப்புல கலந்து கொள்ளும் போது இருக்கிற இந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் இஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபீலிங்ஸ், பட் இஸ் அவுட் ஆஃப் ஃபெய்த், இஸ் அவுட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையிலிருந்து நம்ம தியானிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், டிஸ்கஸ் பண்றோம், பேசுறோம். இப்பொழுது இருக்கிற இந்த ஃபெய்த்தை நீங்க காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். வெரி குட். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடும். குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல எதற்கு நாம் கடிவாளம் போட வேண்டும்? இல்லையெனில் இந்த இரண்டில் ஒரு விளைவை அது உண்டாக்கும். வெரி குட். ரூத் சிஸ்டர் சொல்றீங்களா? குதிரைக்கு கடிவாளம் போடுறது எங்கட நாவுக்கு காவல், கடிவாளம் போடும். ஓகே. அப்புறம் ஓகே, அடுத்த கேள்வி பதில் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை என்றால் எந்த இரண்டில் ஒரு விளைவை அது உண்டாக்கும்? பிரச்சனையும் சேதத்தையும் உண்டாக்கிவிடும். எந்த பகுதியில நீங்க கண்டுபிடிச்சீங்க அந்த ஆன்சரை? எத்தனாவது பக்கம்? 32 பேஜ் 32 வட்டம். பட் அப்ப நீங்க பதில் தப்பா சொல்றீங்களே. குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல எதற்கு நாம் கடிவாளம் போட வேண்டும்? மற்றவங்க சொல்ல வேண்டாம். ஓகே, பேமாம் சொல்லுங்க. பேமாம் உணர்வுகளுக்கு பாஸ்டர், உணர்வு. கிரேஸ் சிஸ்டர், உங்களுக்கு மைனஸ் மார்க். உங்களை யாரு கேட்டாங்க? 10 கொஸ்டின் தான் இருக்கு, இங்க 20 பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. பாருங்க, 32வது பக்கம். குதிரை கேள்வி வாசித்தாதான் உங்களுக்கு பயனா இருக்கும். குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல எதற்கு நாம் கடிவாளம் போட வேண்டும்? பேஜ் 31 பாட்டம் மோஸ்ட் 32. ஆக ஒரு குதிரையை போல உணர்வுகளும் சக்தி வாய்ந்தவைதான். அவைகள் நமக்கு மிகவும் பயனுள்ளவைகளா இருக்க முடியும், அல்லது மோசமான இன்னும் மரணத்துக்கு ஏதுவான சேதத்தை கூட உண்டாக்க முடியும். அந்த வார்த்தை என்பது சிஸ்டர் இந்த உணர்வுகளிலிருந்து வர்ற வார்த்தை தான், சரிங்களா? ஸோ உணர்வை தான் சரி பண்ணணும். குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல எதற்கு நாம் கடிவாளம் போட வேண்டும் என்றால் உணர்வுகளுக்கு கடிவாளம் போட வேண்டும். உணர்வுனா என்னது? கவலைப்படுறது, பயப்படுறது, சந்தேகப்படுறது, அவிசுவாசப்படுகிறது, குற்ற உணர்வு அடைகிறது. இவைகளுக்கு நாம் கடிவாளம் போட வேண்டும். இல்லை என்றால் ஒன்று, அவைகள் நமக்கு மிகவும், அதாவது நம்ம உணர்வுகளுக்கு கடிவாளம் போட்டா ஒன்று நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்க முடியும். கடிவாளம் போடவில்லை என்றால் மோசமான இன்னும் மரணத்துக்கு ஏதுவான சேதத்தை கூட உண்டாக்க முடியும். ஓகே, அதுக்கு மேல இருக்கிற பந்தியில 2 வரி அந்த கீழே இருந்து மேல பாக்க படிங்க. அந்த இதுல அவைகளுடைய வாழ்க்கை உண்டு மனதுல நான் உணர்வுகள் நம் சமுதாயத்திலும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கும். அதாவது தவறான உணர்வு, கட்டுப்படுத்தப்படாத உணர்வு வாழ்க்கையில தோல்வியை உண்டாக்கும். இதுக்கு நிறைய சான்று இருக்கு. வனாந்தரத்துல எல்லாருக்கும் அதான் பிரச்சனை, உணர்வை கண்ட்ரோல் பண்ணல இஸ்ரவேல் ஜனங்கள். 99.999% அங்கே மாண்டு போனார்கள். இது ரொம்ப சீரியஸான மேட்டர். நீங்களும் தோய்ந்து போகாதீங்க பிரதர். இந்த செய்தி எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் எப்படி போகும் அப்படின்னு உணர்வுக்குள்ள போகாதீங்க. இல்ல எங்க எல்லா பிள்ளைகளும் இந்த அனுபவத்துல வந்துருவாங்க, இந்த வெளிச்சத்துல வந்துருவாங்க. ஆமா, அப்படின்னு நீங்க உங்க உணர்வை கரெக்ட் பண்ணுங்க.
உங்க பிள்ளைகளுக்கும் இதை விட நல்ல வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நம்ம தகப்பனாகிய தேவனுக்கு பல வழி இருக்கு. பிள்ளைகள் வந்துருவாங்கன்னு நீங்க விசுவாசிங்க. ஓகே, அடுத்த செய்தி போலாம், அடுத்த கேள்வி போலாம். கட்டுப்படுத்தாத உணர்வுகளால் வரும் பிரச்சனைகளை கையாள்வதற்கான சரியான தீர்வுகளை எது நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை? எது கற்றுக் கொடுக்க? வெரி குட். மேம் சிஸ்டர் சொல்ல முடியுமா? உளவியல் கற்றுக் கொடுக்கவில்லை. வெரி குட். வார்த்தை வெரி குட். ஐ எம் சோ ஹாப்பி. எல்லாரும் நீங்க நல்லா தேறி விட்டீங்க இல்லையா? கட்டுப்படுத்தாத உணர்வுகளால் வரும் பிரச்சனைகளை கையாளுவதற்கான சரியான தீர்வை உலக சைக்காலஜி கற்றுத்தரல, சரிங்களா? ஆனால் எது கற்றுக் கொடுக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தை, வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது ரொம்ப கஷ்டமும் இல்லை பாருங்க. வசனத்தை நம்ம மெடிடேட் பண்ணா ரிசல்ட் வந்துடுது இல்லையா? ஆமா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, 91 சங்கீதத்தை ஒரு நேரம் படிங்க, இன்னைக்கோ நாளைக்கோ, சரிங்களா? படிச்சு அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. ஆமா, வெரி குட். இந்த வெளிச்சத்தோட நீங்க இப்போ படிக்கும்போது வேற லெவல்ல உங்களுக்கு புரியும். அந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகும், வெளிப்பாடு வரும் இல்ல? எஸ் பிரதர். தேவனுடைய வார்த்தையில் இருந்து அவருடைய சத்தியங்களை அறிந்தால் எதை நாம் கட்டுப்படுத்த முடியும்? ஒன் வேர்ட் ஆன்சர். இது வரைக்கும் சொல்லாத சிறிதேவெல்லாம் சொல்லிட்டீங்க, இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. நான் சலோமி சொல்றேன் பாஸ்டர். சலோமி சொல்லுங்க. நாம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி பயன்படுத்த முடியும். போதும், அவ்வளவுதான் ஆன்சர். தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவருடைய சத்தியங்களை அறிந்தால் எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். நான் சொன்ன பாருங்க, அந்த வீட்டுல போய் நிக்கிறேன், வீடு ஏலம் போக போகுது. எதனால பேச முடிஞ்சது? உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருந்தேன் இல்லையா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து அசாத்தியமானவைகளை செய்வதற்கு தான் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்திருக்கிறார். நிறைய சாட்சி சொல்ல போறீங்க. இப்போ எல்லாம் ஈஸி ஆயிட்டு பாருங்க. ரூத் சிஸ்டர் வீட்டுல இருந்தா பேசியிருப்பாங்க, இப்போ போன்லயே பேச முடியுது பாருங்க. ரூத் சிஸ்டர் பாருங்க, இவ்வளவுதாங்க. சோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னும் நீங்க ஒரு ஸ்டெப் அகடு போய் என்ன செய்யலாம் தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி என்ன செய்யலாம் தெரியுமா? உங்களுக்கு அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்களே கூப்பிட்டு, ஏமா நீ இந்த கஷ்டத்துல இருக்கல, இத்தனை வருஷம் இருக்கா, எனக்கு தெரியும் இல்லையா, நான் இப்போ உனக்கு ஒரு விடுதலையை பேசுறேன், இன்று காணுகிற இந்த பிரச்சனை நீ இனிமே காண மாட்டா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தைரியமா எழுமுங்க. உங்களால முடியும். என்ன பைபிள் உதாரணம் இருக்கு? பிரச்சனை வந்த பிரச்சனை மாத்திரம் இல்ல, வராத பிரச்சனை இயேசு கிறிஸ்து தீர்த்து வைத்தார். யாருமே நாயினூர் விதவையினுடைய அந்த பையனுடைய டெட் பாடியை எழுப்ப சொல்லவில்லை, இவரே வாலண்டியர் பண்றாரு இல்லையா? அவரே போய் கை வைக்கிறாரு கர்த்தனார். சோ அட்லீஸ்ட் என்ன செய்யணும் தெரியுமா? ஆமா, டெட் பாடி எங்க இருந்தாலும் சரி அட்டெம்ப்ட் பண்ணிருங்க, பேசுங்க. கனடாவில இருந்து பேசுங்க, யாழ்ப்பாணத்துக்கு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேல கை வைமா, பேசுங்க. அப்படி நடந்திருக்கு. எங்களுக்கு ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்தாரு, ஹவு டு ரைஸ் த டெட். அவர் இங்கிலாந்துல இருக்காரு, சரீரம் பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, செத்து போயிட்டாங்க. அவருக்கு சொல்லி இருக்கிறாரு, ட்ரெயின் தான் பண்ணியிருக்காரு, அதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த பாடி மேல கை வை, நான் பேசினாரு, எழுப்பிட்டு இப்போ உலகம் எல்லாம் போய் சொல்லி கொடுக்குறாரு. இதுல ஒன்று சொல்லி கொடுக்க பெரிய மேட்டரே இல்லை இல்லையா? 10 இடத்துலையும் சிம்பிளா தான் மரித்தோர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இதை போல கிரேட்டஸ்ட் எஃபர்ட்லெஸ் என்ஜாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாதுங்க. வெரி குட். கடைசி போயிடலாம் பிரதர். எனக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க. நான் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டிருந்தேன் பாஸ்டர். எனக்காக என் சகோதரி லிதியா ஜெபிச்சா, அக்கா 2 நாட்கள நீங்க சுகமடைவீர்கள் என்று அவ ஜெபித்ததின் பிரகாரமா 2 நாள் எனக்கு பரிபூர்ண சுகத்தை என் தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்ப நீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமென். கட்டவிழ்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
ஆமாம் பாஸ்டர். தோல்வி அடைஞ்சிடவனே பயப்படக்கூடாதுங்க. அதான் ஒன்லி கண்டிஷன். தோல்வி அடைஞ்சா பரவாயில்ல, நம்ம வெட்கப்பட அவர் விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் களம்புல இருக்கிறேன், கனடாவில இருந்து ஜெபிச்சவா. நான் களம்புல இருக்கிறேன், கனடாவில இருந்து ஜெபிச்சவா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆக்சுவலா நீங்க ஜெபித்தாங்கன்னு சொல்லக்கூடாது, பேசினாங்கன்னு சொல்லணும். ஆமென். எல்லா இடமும் பேசிதான் இருக்காங்க. இனி இந்த வியாதி வராது, இனி நல்லாயிட்டா, உனக்கு இத்தனை நாள்ல குழந்தை பிறக்கும், உன் புருஷன் இத்தனை நாள்ல தேடி வந்துடுவான், சரி புருஷன் வேற ஒருத்தர் வாழ்ந்து குழந்தையும் பெற்றுக்கிட்டான், நீ கவலையே படாத, இப்படி நீங்க சொல்லணும். கவலையே படாத, உன்னை வாழ வைக்கிறதுக்கு நம்ம தகப்பனுக்கு 1000 வழி இருக்குமா. அவங்க ஒருவேளை நான் கிறிஸ்டினா இருக்கலாம், சொல்லலாம் நான் இயேசு ஆண்டவரோட பற்றி ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றோமா, உன்னை சமாதானத்தோடும் கௌரவத்தோடும் கனமான நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கையை தருவதற்கு இயேசு ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. அந்த வழியில சீக்கிரம் நீ அதில் வந்து கர்த்தர் உனக்கு அப்படி செய்வாருங்க சொல்லுங்கிற சொல்லி இருக்காங்களே. எத்தனை பேர் சொல்லி இருக்காங்க? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு சொன்னானே, ஒருவேளை அன்றைக்கு அந்த கல்லை தூக்கி போடுறான், தவறிட்டு, அல்லது கோலியாத்து இவரை கொண்டு போடுறான், என்ன பெருசா வந்துட போகுதுங்க? ஒன்றும் வராதுங்க. வாய்ப்பை பயன்படுத்துங்கள், ஒரே ஒரு வாழ்க்கை இல்லையா? there is only one life, soon it will pass, what is done for Christ alone shall last. ஒரே ஒரு வார்த்தை, அது சீக்கிரம் முடிஞ்சு போகும். ஆமா, அந்த வார்த்தை கூட தப்பு இல்லை, நம்ம சீக்கிரம் முடியாதுன்னு சொல்றோம்ல. ஆமா, நம்ம ரொம்ப நாள் வாழ போறோம். அட்டெண்ட் பண்ணுங்க. கடைசி கொஸ்டின் போயிடலாம். எது உற்சாகமாக இருக்கிறது? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. உணர்வுகள் மீது ஜெயம் எடுக்கும் போது உற்சாகம். வெரி குட் சிஸ்டர். யார் சொன்னீங்க? மாலதி. மாலதி, வெரி குட். கரெக்டான, அப்படிதான் இருக்கணும். நச்சுல உணர்வுகள் மீது ஜெயம் எடுக்கும் போது உற்சாகமா இருக்கு. 9வது கேள்வி மிஸ் பண்ணிட்டோம். 9 அப்படியா? ஆமா, 9 பேர் முடிச்சிட்டோம் சிஸ்டர். ரொம்ப சிம்பிள். அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன் வேர்ட் ஆன்சர். 9வது கேள்வி, தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவருடைய சத்தியங்களை அறிந்தால் எதை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்றால் நம்முடைய உணர்வுகளை. கடைசி கேள்வி, எது உற்சாகமாக இருக்கிறது என்றால் உணர்வுகளின் மீது நாம் ஜெயம் எடுக்கும் போது. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஏதோ ஒரு பர்பஸுக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஏதோ ஒரு விடுதலைக்காக எங்களை நீர் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிற, ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிற, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி, 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 நன்றி. ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் இவர்கள் கட்டுப்படுத்தத்தக்கதாக வசனத்தில் இருக்கிற வல்லமையை இவர்கள் அறிந்து உணர்ந்து செயல்படுத்துவார்களாக. இன்னும் உம்முடைய வசனத்தை நேசிக்க, இன்னும் உம்முடைய வசனத்தை சிந்திக்க, இருதயத்திலே வைக்க, அது நிமித்தமாக எதிர்மறையான எல்லா உணர்வுகளையும் கட்டுப்படுத்தத்தக்கதாக விசுவாசமான எல்லா உணர்வுகளையும் கட்டவிழ்க்கத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நினைப்பூட்டி கொண்டே இருப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.